அண்ணன் எடப்பாடியாரை அழைக்க கூட தகுதி இல்லாத சில ஜென்மங்கள் இன்றைக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க ரொம்ப ரோக்கியமா எப்படி நீ ரொம்ப ரோக்கியமா? அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர். எடப்பாடி பழனிசாமி ஜப்பான்ல இருந்தா இறங்கி வந்தாரு. இதுவரை கூடை கும்பிடு போட்டு குனிந்து கும்பிடு போட்டு குனிந்து குனிந்து காலை தொட்டு அண்ணன் தினகரனை குனிந்து கும்பிட்டு பதவியை பெற்றுவிட்டு நீ பேசலாமா? உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். அவர் கிழக்கிழக செயலாளராகி வந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு உயர்ந்து நிற்பவர். எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறாளே. அண்ணன் எடப்பாடியாரிடம் அம்மாவை பாருங்கள். அம்மா 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 தாயே, நீ ஊருக்குள்ள திரியிற. அண்ணன் எடப்பாடியாரிடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பாருங்கள். அண்ணன் எடப்பாடியாரிடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பாருங்கள். அண்ணன் எடப்பாடியாரிடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பாருங்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பாருங்கள். எம்ஜிஆர் மாதிரி வச்சிருக்காங்க. ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா, எம்ஜிஆர் மாதிரி மூஞ்சி உனக்கு இல்லையடா. களத்திலே அவர் நமக்கு தோள் கொடுப்பார். நல்லா காக்காப்புடி என்ன பிடிச்சாலும் அங்க ஒண்ணும் மசிய போறதில்லை. நம்முடைய வெற்றி தொட்டுவிடும் தூரத்திலேதான் இருக்கிறது. அது எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கிடக்கும்? கடுமையாக உழைப்போம். அண்ணன் எடப்பாடியாரை மக்கள் விரும்பியபடி முதலமைச்சராக ஆக்கி காட்டுவோம் என்று. அதுக்கு தகுதியே கிடையாது. நீ ஏடிஎம்கே ஜிகேவோ, நீ அதுக்கு தகுதியே கிடையாது. அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சராக ஆக்கி காட்டுவோம் என்று. ஒரு ஆளு புண்ணா எடுப்பு நீ